ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அனைவருக்கும் அடியருடைய நமஸ்காரங்கள். இன்றைக்கு ராமாயணத்தில் சரணாகதி அப்படின்ற தலைப்பை நம்ம அனுபவிக்க போகிறோம். சரணாகதின்றது ராமாயணமே ஒரு சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னே நம்மளுடைய பூர்வர்கள் காமிச்சிருக்கா. ஏன்னா தொட்ட இடம்லாம் சரணாகதி, மொத்தம் 12-13 சரணாகதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா ராமாயணத்தில். நம்ம சுருக்கமாக கொஞ்சம் முக்கியமான சரணாகதிகளை அனுபவிக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல சரணாகதி அப்படின்னா என்னன்றது பார்க்கணும். அதாவது சமஸ்கிருதம் தமிழ் மாதிரி இருக்காது. சா வேற ஷா வேற. ஸோ இப்போ என்ன அப்படின்னாக்க, இப்போ காக்கா காகானியா அதுக்கப்புறம் சா வருது இல்லையா, அந்த சரணம் சரணம் அப்படின்னாக்க திருவடியை குறிக்கும். சரணம் அப்படின்றது என்ன அப்படின்றனாக்க அதுக்கு ஒரு 3 அர்த்தங்கள் காமிச்சிருக்கா. சரணம் அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அப்படின்னாக்க உபாயம், கிரகம், ரக்ஷணம். இதில் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் முக்கியமாக சொல்லியிருக்கிறது ரக்ஷணம் அப்படின்றது தான். ஏன்னா பெருமாள் தான் அனைத்து உலகத்தையும் ரட்சிக்கிறார். ஆழ்வாரே சொல்றது இல்லையா, காக்கும் எல்வன் கண்ணன் அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி அந்த ரக்ஷணம் அர்த்தத்தை தான் நம்முடைய பூர்வர்கள் ரொம்ப முக்கியமாக காமிச்சிருக்கா. இதை நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லும்போது எப்படின்னாக்க, இப்போ சரணம் ஆகதி சரணாகதி. இந்த ஆகதி அப்படின்னாக்க அவனே கதி அப்படின்னு சொல்லி நம்ம வருதுன்னு சொல்லியிருக்கா. அவன்கிட்ட போறதுன்னு சொல்லல நம்ம ஆச்சாரியர்கள். ஏன் அப்படின்னாக்க, இப்போ நான் ஒரு ஊருக்கு போறேன் அப்படின்னாக்க ஊருக்கு போறேன்னு சொல்லலாம். ஆத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னாக்க எங்க ஆத்துக்கு வந்துட்டேன்னு தான் சொல்லணுமே தவிர்த்து எங்க ஆத்துக்கு போறேன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம பகவான்கிட்ட தான் இருக்கணும். இது ஒரு டெம்பரரியா இங்க இருக்கும். என்னைக்கா இருந்தாலும் சரி நம்ம போய் பகவானை சேரதான் போறோம். அதனால பகவான் கிட்ட போறதுன்னு சொல்லல, பகவான் கிட்ட வர்றது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆழ்வாரும் பாடுறாரு இல்லையா, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்ட்டுன்னு. சரி, அது ஒண்ணு. இப்போ மற்ற கிரந்தங்களுக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னாக்க, இதுக்கு ஒரு தனியா தனியனோ இல்லை என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதோ இல்லை. ஆனா எதை வச்சு இது சரணாகதி சாஸ்திரம், இது தொட்டாடம்லாம் சரணாகதின்னு எப்படி நம்ம பூர்வர்கள் காமிச்சிருக்கா அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு 6 விஷயம் இருக்கு. எந்த கிரந்தமா இருந்தாலும் சரி, இந்த 6 விஷயத்துல என்ன சொல்லப்படுறதோ அதை பத்தி தான் அந்த கிரந்தம் பிரதானமா சொல்லணும். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும், முக்கியமா இந்த விஷயம் தான் சொல்லணும். அது என்னென்ன அப்படின்றத சுருக்கமா தெரிவிக்கிறேன். ஒன்று உபகிரம உபசம்ஹாரோ அப்படின்றது. அப்படின்னா தொடக்கமும் முடிவும். இப்போ ராமாயணம் ஆரம்பிக்கும் போது தேவர்கள் போய் சரணாகதி பண்றது, அதே மாதிரி முடியும் போது உத்தரகாண்டத்தில் இந்த மாலி சுமாலி ராவணனுடைய தாத்தா பாட்டன்மார்கள் அவ இம்சை பண்றான்னு சொல்லி தேவர்கள் மறுபடியும் போய் சரணாகதி பண்றது உத்தரகாண்டத்தில் இருக்கு. அதனால தொடக்கமும் சரி முடிவும் சரி சரணாகதி. ரெண்டாவது பார்த்தாக்கா அபியாசம். அபியாசம் அப்படின்னாக்க மறுபடியும் ஒரே விஷயத்தை சொல்றது தான் அபியாசம் அப்படின்னு சொல்லுவா. அடுத்தது அபூர்வதா. அபூர்வதானாக்க இது வரைக்கும் சொல்லப்படாத விஷயமா இருக்கணும். இதை அடியன் விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்ட்டு பார்த்தேன்னாக்க, ராமாயணத்துக்கு முன்னாடி எந்த கிரந்தமும் இல்லை இல்லையா. வேதத்துக்கு அப்புறமா ராமாயணம் தான். இதிகாசம் புராணம் அதெல்லாம் புராணங்கள் விட்டுருக்கோம். இதிகாசத்துல ஃபர்ஸ்ட் ராமாயணம், அதுக்கப்புறமா தான் மகாபாரதம். ஸோ நிச்சயமா முதல்ல ராமாயணத்துல தான் எந்த விஷயமும் சொல்லப்பட்டிருக்கோம். அதுதான் அபூர்வதா. அடுத்தது பலம். பலம்னாக்கா அதனுடைய பலன் என்ன அப்படின்றது பலம். அஞ்சாவது ஆவர்த்தாக அப்படின்ட்டு, அப்படின்னா அதனுடைய பெருமை என்ன அப்படின்றது. கடைசியா உபபத்தி அப்படின்னு சொல்லுவா. உபபத்தி அப்படின்னாக்க ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வச்சுக்கோங்களேன். ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னாக்க கிளீனா என்ன ஆயிருக்கு அப்படின்றத ஒரு தெளிவா சொல்ற விஷயம், அதுதான் உபபத்தி. சரி, இப்போ என்னென்ன சரணாகதி பார்க்க போறோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அடியேன்னு தெரிவிக்கிறேன். அப்புறம் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல பாலகாண்டம். பாலகாண்டத்துல தேவர்களுடைய சரணாகதி. அடுத்தது அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டத்துல 2 சரணாகதி, லக்ஷ்மண சரணாகதி இருக்கு, பரத சரணாகதி இருக்கு. அதுக்கடுத்தது ஆரண்ய காண்டம், அங்க ரிஷிகளுடைய சரணாகதி இருக்கு. அதுக்கடுத்தது கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்துல பார்த்தா ராமர் சுக்ரீவர்கிட்ட சரணாகதி பண்றது ஒண்ணு, சுக்ரீவன் ராமன் கிட்ட சரணாகதி பண்றது ஒண்ணு. அது என்ன அப்படின்றது அது பார்க்கறச்சு கொஞ்சம் விவரமாவே சொல்றேன். அதுக்கப்புறம் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்துல நேரடியா சரணாகதி இல்லை. ஆனா ஹனுமான் சில அடையாளங்கள் பிராட்டி கிட்ட, அதாவது சம்பிரதாயத்துல பெருமாள் அப்படின்னாக்க ராமர், இளைய பெருமாள் அப்படின்னாக்க லக்ஷ்மணன், பிராட்டி அப்படின்னாக்க சீதா பிராட்டி. ஸோ பிராட்டினாலே சீதா பிராட்டி. ஸோ திருவடியான ஹனுமான். அதே மாதிரி ஹனுமனுக்கு திருவடி அப்படின்னு சொல்லி பெயர் சம்பிரதாயத்தில். ஸோ திருவடி பிராட்டி கிட்ட சில அடையாளங்கள் சொல்லும்போது ஒரு காக்காசுரன் சரணாகதி, அது சுந்தரகாண்டத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வச்சிருக்க வால்மீகி, அது சுந்தரகாண்டத்தில். அதுக்கப்புறம் யுத்த காண்டத்தில் முக்கியமான சரணாகதி, ராமாயணம் மாறுதே இந்த சரணாகதி தான் விபீஷ்ண சரணாகதி. கடைசியா உத்தரகாண்டத்தில் திரும்ப தேவர்கள் சரணாகதி பண்றது. சுந்தரகாண்டத்தில் ஆக்சுவலி இன்னொரு சரணாகதி இருக்கு. அது ஓப்பனா இல்லை. அந்த அரக்கிகள் ராட்சசிகள் சரணாகதியே பண்ணல. ஆனா இருந்தாலும்
பிராட்டி வந்து அதை சரணாகதியாக எடுத்துக்கொண்டு அவளை வந்து ரட்சிதம் பண்ணா அப்படின்றது நம்ம பார்க்கணும். சரி, இப்போ முதல்ல வந்து பாலகாண்டம். தேவர்கள் எல்லாம் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தசரதனுக்கு வந்து 60,000 வயசாகிடுது, குழந்தைகள் இல்லை, அதனால புத்திர கமிஷ்டி யாகம் பண்ணுறார். எந்த யாகம் பண்ணாலும் அந்த ஹவிஸ் பாகம் வந்து தேவர்கள்கிட்ட போகும். அது பொதுவாக என்னன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு யாகம் பண்ணுறோம் அப்படின்னாக்க அக்னி தான் வந்து போஸ்ட்மேன் மாதிரி வைங்களேன். அவள் அந்தந்த தேவர்கள்கிட்ட அந்தந்த ஹவிஸ் பாகத்தை வந்து போய் சேர்க்கணும். இது வந்து அக்னியுடைய வேலை. ஆனால் இந்த யாகம் வந்து பெரிய பெரிய ரிஷிகள், வசிஷ்டாச்சாரியர், தசரதன் பண்ணுற யாகன்றதுனால தேவர்களே நேரம் வந்துட்டா வந்து பிரார்த்தனை பண்ணுறா. இது மாதிரி வந்து ராவணன் வந்து எங்களை ரொம்ப துன்புறுத்துகிறான், அது இல்லாமல் பல வரங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கான் பிரம்மா கிட்ட, இவளால் மரணம் வரக்கூடாது, அவளால் மரணம் வரக்கூடாதுன்னு. ஆனால் மனுஷனால் மரணம் வரக்கூடாதுன்னு அவன் வரம் வாங்கலை. ஏன்னா மனிதர்களை அவ்வளோ கேவலமாக நினச்சிட்டான். எந்த மனிதனும் வந்து என்னை வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு ராவணன் நினச்சான். அதனால அந்த ஒரு வரம் மட்டும் வாங்கலை. ஸோ ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட வந்து பிரார்த்திக்கிறா, நீயே வந்து மனிதனை அவதாரம் பண்ணி ராவணனை வந்து வதம் செய்யணும் அப்படின்ட்டுன்னு. அப்போ நாராயணன் என்ன பண்ணாருனாக்க, எப்படி வந்தாருன்றதை அற்புதமாக சொல்கிறாரு வால்மீகி. ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு திருவாபரணங்கள்லாம் அணிஞ்சிட்டு பட்டு பீதாம்பரத்தோட கருட வாகனத்தில் ஜம்முன்னு வந்துடுறான் நாராயணன். ஏன் அப்படின்னாக்க, நம்ம ஆச்சாரியர்கள் அதுக்கெல்லாம் வந்து சமாதானம் சொல்கிறா, சரணாகதி பண்ணுறதுக்கு ஆள் கிடைச்சாரு. ஏன்னா பெருமாளுக்கு அவ்வளோ சந்தோஷம், சரணாகதி பண்ணாக்க பெருமாளுக்கு அவ்வளோ சந்தோஷம், நம்மளுடைய சொத்து நம்மக்கிட்ட வருது அப்படின்ட்டுன்னு. இதுதான் வந்து முதல் வந்து பாலகாண்டம் சரணாகதி. அதுக்கப்புறம் ஆன கதைகள் எல்லாம் தெரியும். வனவாசம், கைகை வரம் வாங்கியிருந்தா, அதனால வந்து வனவாசத்துக்கு கிளம்புறா. ராமர் கிளம்புறச்சு சீதை வந்து இல்லை இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து லக்ஷ்மண சரணாகதி. லக்ஷ்மணன் வந்து இல்லை, நான் வந்து உங்களை கூடவே இருந்து உங்களுக்கு எல்லா கைங்கரியங்களும் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சரணாகதி பண்ணுறார் இளைய பெருமாள். அந்த சரணாகதியில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, பிராட்டியை முன்னிட்டு தான் வந்து பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணும். சீதா மூலமாக தான் வந்து ராமர்கிட்ட வந்து இளைய பெருமாள் சரணாகதி பண்ணார். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நேர பெருமாள் கிட்ட போனாக்க நம்மளுடைய பாவங்கள் தான் அவர் கண்ணுக்கு தெரியும். தாயார் மூலமாக போனால் தான் நம்மளுடைய சரணாகதி பலிக்கும் அப்படின்றது அங்கே தெரியறது. அதனால வந்து லக்ஷ்மண சரணாகதி. இது அயோத்தியா காண்டத்தில். அடுத்தது இப்போ சித்திரக்கூட்டம் போகிறா. பரதனுக்கு இந்த விஷயம் தெரியறது. ரொம்ப கோவப்பட்டு வசிஷ்டாச்சாரியரை வெசு, அவனுடைய தாயான கைகேயை வெசு, திரும்ப இல்லை நான் ஆஷிட்டு வரேன் ராமரை, நான் மட்டும் போனாக்க ராமர் வருவரோ மாட்டாரோன்னு தெரியல, அயோத்தியாவில் இருக்கிற எல்லாரும் போகலாம் அப்படின்னு. எல்லாரும் அப்படின்னா மனிதர்கள் மட்டும் அல்ல, ஆடு மாடு குதிரை எல்லாத்தையும் ஆஷிட்டு போயிட்டு பரதாழ்வார். அப்படி போகும்போது அங்கே போயிட்டு திரும்ப வந்து பிரார்த்தனை பண்ணுறான், ராமா இல்லை நீ வந்து இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கணும் அப்படின்ட்டுன்னு. இல்லை அது முடியாது, இது உன்னுடைய ராஜ்யம் அப்படின்ட்டுன்னு ஒரு நல்ல விவாதம் நடக்கிறது. அதில் வந்து எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னாக்க, பரதன் என்ன சொல்கிறான், இப்போ ராஜ்யம் இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ட்டுன்னு. இல்லை முடியாது, என்னால் வர முடியாதுன்னு ராமர் அதை வந்து மறுத்துடுறார். அதுக்கு பதிலாக அவருடைய பாதுகையை கொடுக்குறார். இதில் வந்து பாதுகையுடைய பிரபாவத்தை நம்ம பார்க்கணும். இப்போ பொதுவாக ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், லௌகீகத்தில் நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும்னு வைங்க. நம்ம ஒரு அடகு வைக்கிறோம், ஒரு நகையே வந்து அடகு வைக்கிறோம். அந்த நகையுடைய மதிப்பு வந்து ஒரு 20,000 இருந்தாக்கா 10,000 ரூபாய் நமக்கு கொடுப்பா. அதே போல் அடகு வைக்கப்படுற பொருளுடைய வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும், கிடைக்கிற பணம் கம்மியாக இருக்கும். அது மாதிரி ராமர் வந்து அடகு வச்சு தன்னுடைய பாதுகையுடைய வைபவம் என்ன அப்படின்றது இந்த விஷயத்துலேருந்தே தெரியறது. இப்போ ஒரு சந்தேகம், எல்லாருமே பூர்வர்கள்லாம் வந்து இதை வந்து ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கா, பரத சரணாகதி பலிச்சுதா இல்லையா? ஏன்னா பரதன் வந்து சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ணது, ராமா நீ வந்து ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்ட்டுன்னு. ஆனால் அது நடக்கவில்லை. இதுக்கு சில காரணங்கள் சொல்கிறா. என்ன அப்படின்னாக்க, இது மாதிரி வசிஷ்டர்கிட்டையும் அம்மா கிட்டையும் அவச்சாரப்படவே வந்து அது வந்து அப்படி பாகவத அவச்சாரப்பட்டாக்க பெருமாளுக்கு பிடிக்காது, அதனாலன்னு. பட் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது பெருமாளுடைய திருவுள்ளத்துக்கு ஆகாதுன்றதை ஒத்துக்கலாம். ஆனால் இதுக்காக வந்து சரணாகதி வந்து பலிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது வேற என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு பார்த்தாக்க, அதாவது சரணாகதி பண்ணாக்க, இப்போ பரதனும் வந்து பிராட்டியை முன்னிட்டு தான் வந்து ராமர்கிட்ட சரணாகதி பண்ணது. ஸோ சரணாகதி பண்ண விதத்துலையும் வந்து எதுவும் தப்பு இல்லை. இது ஸ்பஷ்டமாக வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. சரணாகதி பண்ணோம் அப்படின்னாக்க ஒன்று நம்ம கேட்கறது கிடைக்கும், அப்படி இல்லைனாக்கா நம்ம கேட்டதை விட உயர்வாக ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ கேட்டதை விட உயர்வாக கிடைச்சது வந்து ராமருடைய பாதுகைகள். இது பாதுகா சாஸ்திரம்னு சுவாமி தேசிகன் 1000 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். இந்த பாதுகையுடைய பெருமையை வைபவத்தையே வந்து எழுதியிருக்கார். இது வந்து அடுத்த சரணாகதி இது அயோத்தியா காண்டத்தில். அதுக்கு அடுத்தது வந்து ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டத்துக்கு போகிறச்ச ரிஷிகள்லாம் பிரார்த்திக்கிறா, இது மாதிரி வந்து எங்களை வந்து ராட்சசர்கள்லாம் துன்படுத்துறா, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு. நிச்சயம் வந்து ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இதில் ஒரு கேள்வி ராமர் என்ன கேட்டார்னா, ரிஷிகள்லாம் மிக தவ வலிமை உள்ளவா,
உங்கள் தவ வலிமையை பயன்படுத்தி நீங்களே வந்து அந்த ராட்சசர்கள் அசுரர்கள்லாம் வந்து முடிச்சிடலாமே, எதுக்கு என்ன நாடி வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ராமா நீ தான் ரட்சிக்கணும், நீ தான் வந்து ரட்சிக்கணும், நாங்கள் வந்து எங்களை ரட்சிக்கக்கூடாது, அது ஆத்மஸ்வரூபத்துக்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன். இல்லை கண்டிப்பாக வந்து நான் அவங்களை ரட்சிப்பேன்னு வந்து பெருமாள் சொல்கிறார். அப்போ பிராட்டிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகம், பெருமாளுடைய உறுதியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேள்வி கேட்குறா. ராமா நம்ம வந்து வந்தது வனவாசத்துக்கு வச்சு நீ எதுக்கு வில்லம்பு எடுத்துன்னு வந்த, எனக்கு எதுவுமே இது பிடிக்கல, இது எதுக்கு அவளுடைய இதை பற்றி நமக்கு என்ன வந்தது, நம்ம வனவாசத்தை முடிச்சுட்டு ராஜ்யம் போய் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லவே அப்போ ராமர் பதில் சொல்கிறார், சீதா உன்னை விட்டாலும் நான் விடுவேன், லக்ஷ்மணனை விட மாட்டேன், லக்ஷ்மணையே விட்டாலும் விடுவேன், அந்த ரிஷிகளை வந்து ரட்சிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் சீதா பிராட்டிக்கு வந்து ஒரு நிம்மதியாச்சு, அப்பாடா ரொம்ப உறுதியாக இருக்கார் அப்படின்ட்டுன்னு. தன்னடியார் திறத்தகத்து தாமரையார்களும் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வாருடைய பாசுரம். இதை காஞ்சி பிரதிவாதி பயங்கர வனகராச்சாரியார் சுவாமி ஒரு ரொம்ப சுவையாக வந்து சொல்லுவார். தன்னடியார் திறத்தகத்து தாமரையார்களும் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார். அதை வந்து ரெண்டா பிரிச்சரவர், என்னடி யார் இது செய்யார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் காஞ்சி பிரதிவாதி பயங்கர வனகராச்சாரியார் சுவாமி. இருக்கட்டும், அது ஜஸ்ட் ஒரு விஷயமா சொன்னேன். அதை இது வந்து ஆரண்ய காண்டத்தில் இருக்கிற சரணாகதி. அடுத்தது வந்து கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்தில் வந்து சம்பிரதாயத்தில் அந்த சரணாகதின்னு சொல்கிற வழக்கம் கிடையாது. ஏன்னா அது பரஸ்பரமாக மியூச்சுவலாக இருந்தது. ராமருக்கு வந்து சீதாவை தேடுறதுக்கு வந்து அந்த வானரப்படை தேவைப்பட்டது, சுக்ரீவனுக்கு ராஜ்யம் தேவைப்பட்டது, வாலிகளால் வந்து ரொம்ப துன்படுத்தினோம். அதனால பரஸ்பரமாக இருந்ததுனால அது சுக்ரீவ சக்கியம் அப்படின்னு தான் சொல்லுவா. இதில் சம்பிரதாயத்தில் சரணாகதின்னு சொல்ல மாட்டா. அது வந்து கிஷ்கிந்தா காண்டத்தில். அடுத்து சுந்தர காண்டத்தில் வந்து பார்த்தாக்க ஃப்ளாஷ்பேக்கு ஒரு நிறைய அடையாளங்கள் வரிசையாக வந்து திருவடி ஹனுமான் வந்து பிராட்டி கிட்ட சொல்லிட்டே வர்றது, இதெல்லாம் அடையாளம், பிராட்டிக்கு வந்து நம்பிக்கை வரணும், இந்த குரங்கு வந்து ராமருடைய ஆள் தான் அப்படின்றதுக்காக வரிசையாக அடையாளங்கள் சொல்கிறேன், நிறைய அடையாளங்கள் சொல்கிறேன். அதில் சரணாகதிக்கு இருக்கிற அடையாளம் ஒன்று மட்டும் சொல்கிறேன். எல்லா அடையாளங்களும் தெரியணும் அப்படின்னாக்க பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் 10 10ஆம் திருமொழி அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாக்கா எல்லா அடையாளமே வந்து நீங்கள் பார்க்கலாம். என்ன அடையாளம் அப்படின்னாக்க சித்திரக்கூட்டத்தில் வந்து ஏகாந்தமாக பெருமாளும் பிராட்டியும் இருக்கும்போது பெருமாள் வந்து பிராட்டியோடைய மடியில் வந்து படுத்துன்னு இருக்கார். அப்போது வந்து காக்காசுரன் இந்திரனுடைய மகன் ஜெயந்தனன் பேர், இல்லை ஜெயந்தன் வேற இவர் வேற காக்காசுரன் வேறன்னு சொல்கிறவாலும் இருக்கா, அது அந்த விசாரம் நமக்கு வேணாம். என்ன பண்ணோம் அந்த காக்காசுரன் அப்படின்னாக்க பிராட்டியுடைய திருமார்பில் போய் கொத்தினான். அந்த ஓட்டை பார்க்குறா வந்து பிராட்டி அவளால் முடியல, திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அப்போ திருமார்பிலேருந்து ரத்தம் சொட்டி ராமர் வந்து எழுந்து படுத்துட்டு இருந்த 5 தலை நாகத்தோட விளையாடினது யாரு அப்படின்னாக்க அந்த காக்கா வந்து ஷோ காட்டிது. ஏன்னா ராமர்கிட்ட அப்போ ஆயுதம் இல்லை. ஒரு தர்பத்தை வந்து மடித்து அந்த காக்கா மேலே ஏறி விட்டார். அங்கேருந்து தான் பழமொழி வந்தது, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ட்டுன்னு. அப்புறம் எல்லா இடமும் தெரிஞ்சு ஓடி யாரும் வந்து உதவி பண்ணாமல் ராமர் திருவடியிலே வந்து விழுந்தது அந்த காக்கை. எப்படி விழுந்ததுனாக்க காலை வந்து பெருமாள் முன்னாடி நீட்டிட்டு தலையை இந்த பக்கம் வச்சுட்டு அப்புறம் பிராட்டி வந்து திரும்பி அந்த காக்கையை அப்படியே திருப்பி போட்டுட்டு பாருங்க வளர்ந்த சரணாகதி பண்ணியிருக்கேன் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டுன்னு. சரி என்ன இருந்தாலும் பிரம்மாசத்துக்கு வந்து ஒரு இலக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஒரு கண்ணை மட்டும் எடுத்துட்டு ஒரே கண் இருந்தாலும் சரி 2 பக்கமும் பார்க்கலாம் அப்படின்ற வரத்தையும் வந்து பெருமாள் தர்றார். இனிக்கும் காக்கைக்கு பார்த்தா ஒரு கண்ணு தான் இருக்கும், அதை வச்சு 2 பக்கமே அதுக்கு பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதுதான் வந்து சுந்தரகாண்டத்தில் சரணாகதி. இதை வந்து பெரியாழ்வார் தெளிவாக சொல்கிறார். சிறுகாக்கை முளைத்தீண்ட மூலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததோ மோர் அடையாளம் அப்படின்ட்டுன்னு அதே பெரியாழ்வார் 3ஆம் 10 10ஆம் திருமொழியில் வந்து சொல்கிறார். இது வந்து சுந்தரகாண்டத்தில் இருக்கிற சரணாகதி. இது ஆக்சுவலாக அயோத்தியா காண்டத்தில் இருந்திருக்கணும், ஆனால் அங்கே சரணாகதி ஆகிடுத்து. 2வது இது அயோத்தியா காண்டத்தில் போட்டுட்டா சுந்தரகாண்டத்தில் வந்து சரணாகதியே இருக்காது அப்படின்றதுக்காக இது ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வந்து வச்சிருக்கார் வால்மீகி பகவான். அடுத்தது வந்து முக்கியமான சரணாகதி யுத்த காண்டத்தில் விபீஷ்ண சரணாகதி. விபீஷ்ணன் வந்து ராவணனுக்கு வந்து எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லி எதுவும் கேட்காம விபீஷ்ணன் அனுப்பிச்சிட்டா அவன் கூட வந்து ஒரு 4 பேரோட வரான். வந்து ராமர்கிட்ட வச்சு அங்கே உள்ள வந்து ஒரு பெரிய விவாதம் நடக்கிறது. சுக்ரீவன் மற்ற குரங்குகள்லாம் வந்து அவனை ஏற்றுக்கக்கூடாது, அவனை கொண்டுடணும் இங்கேயே அப்படின்ட்டுன்னு ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருக்கா. பெருமாள் மூஞ்சி அப்படியே வருத்தத்தில் செவந்து போகிறது, என்ன இப்படிலாம் பேசுகிறாளே அப்படின்னு. திருவடி ஹனுமான் மட்டும்தான் இல்லை, நான் தான் அங்கே போயிருந்தேன், அப்போ வந்து தூது வந்தவனை வந்து கொலை பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் தர்மாத்மா விபீஷ்ணன், அவனை ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ராமர் சிரிச்சுட்டே நீங்கள்லாம் பேசிட்டேங்க, இப்போ நான் சொல்கிறேன் சுக்ரீவா அவன் கெட்டவன் அதனால வந்து ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிற. அதுவும் சுக்ரீவன் என்ன சொல்லியிருக்கான், அவன் ட்ராக் ரெக்கார்டை மறந்துட்டு அண்ணனுக்கே துரோகம் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கான், அவனை ஏற்றுக்கக்கூடாதுன்னு. பெருமாள் வந்து மெல்லிசா ஒரு புன்னகை, ராமருடைய புன்னகை தெரியும் இல்லையா, மெல்லிசா ஒரு புன்னகை,
நீ சொல்றியா, நீயும் அவங்க அண்ணனை கொண்டுட்டு தானே ராஜ்யத்துக்கு வந்திருக்க அப்படின்றதுக்காக. அப்போ ராமர் சொன்னது, நீ அவன் கெட்டவன்றதுனால நீ ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிற சுக்ரீவா, ஆஞ்சநேயா அவன் நல்லவன்றதுனால நீ ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிற. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவனோ கெட்டவனோ என்கிட்ட வந்துட்டாக்க நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழகாக அதுக்கு ஒரு 2 கதையும் சொல்கிறேன். சுருக்கமாக அதையும் சொல்கிறேன். ஒரு ஆண் புறாவும் ஒரு பெண் புறாவும் வந்து ஒரு மரத்தில் இருக்கும்போது இன்பமாக இருந்த சமயத்தில் ஒரு வேடன் வந்து அந்த பெண் புறாவை வந்து அம்பால் அடித்து கொண்டுடுறோம். அந்த ஆண் புறாவுக்கு ரொம்ப வருத்தம். அப்புறம் சில காலங்கள் அப்படியே போச்சு. அந்த வேடன் வந்து அந்த ஆண்புறா இருந்த மரத்துக்குள்ளேயே வந்து ரொம்ப பசி தாகத்தோடு வந்து உக்காந்துட்டு இருக்கான். அன்னைக்கு உணவில்லை, வேட்டை இல்லை, ரொம்ப கஷ்டமாக வந்து உக்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஆண்புறா என்ன பண்ணிது அப்படின்னாக்க, அங்கே இருக்கிற கல் காம்பு அதெல்லாம் பொறுக்கி போட்டு ஒரு நெருப்பு மூட்டி தானே அந்த நெருப்புக்குள்ளே குதிச்சு அந்த வேடனுக்கு இரையாச்சு. ஏன் அப்படின்னாக்க, என்னுடைய வீடு அந்த வீடு தான் புறாவுக்கு வந்து வீடு வந்து அந்த மரம் தான். என்னுடைய வீடு தேடி வந்தவன் பட்னியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த புறா. அப்படி இருக்கிறச்ச சுக்ரீவா, நீ இப்படி சொல்கிறையே, இது ஒரு புறாவுக்கு பண்ணுற விஷயம் வந்து நான் பண்ணக்கூடாதான்னு. இன்னொரு கதை ஒன்று சொல்கிறாரு. ஒரு புலி வந்து ஒரு மனுஷனை வந்து துரத்திட்டு வருது. அவன் மனுஷன் பயந்துட்டு புலியால் வந்து மரம் ஏற முடியாதுன்றதுக்காக மரத்தில் ஏறிட்டான். மரத்தில் பார்த்தாக்க ஒரு குரங்கு இருக்குது. கருங்குரங்கு, பெரிய காட்டு குரங்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அங்கே இருக்குது. அந்த குரங்கு சொல்கிறது, பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், என் வீடு தேடி நீ வந்துட்ட, உன்னை நான் புலிக்கிட்டே வந்து விட மாட்டேன், நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன்னு அந்த குரங்கு சொல்கிறது. இரவு போச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த குரங்கு கிட்ட வந்து சொல்கிறது அந்த புலி, அவனை மனுஷனை தள்ளி விட்டுடு, நீ எனக்கு வந்து பசிக்கிறது அப்படின்ட்டு. முடியாது, என்கிட்ட சரணன் புகுந்தவனை நான் கைவிட மாட்டேன் அப்படின்ட்டுன்னு. அப்புறம் அந்த புலி அந்த மனுஷன்கிட்ட சொல்கிறது, குரங்கு தூங்கிட்டு இருக்கிற டைமில், நீ வந்து அந்த குரங்கு தள்ளி விட்டுடு, நான் வந்து குரங்கு மாம்சம் சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு அந்த புலி சொல்லவே மனுஷன் தள்ளி விட்டுட்டான். இப்போ அந்த புலி சொல்லிது, பார்த்தியா, இவனுக்கு போய் நீ வந்து சரணாகதி பண்ணியிருக்கான், ரட்சணம் பண்ணணும்னு சொன்னீங்க, எவ்வளோ மோசமாக நடந்துட்டு இருக்கான் பாரு அப்படின்ட்டுன்னு. சரி, நான் வந்து மேலே போகிறேன்னு சொல்லி மேலே போயிட்டு, இப்போவும் கவலைப்படாத, நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த குரங்கு சொல்லிது. அந்த குரங்குக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய மனசு இருக்கு. சுக்ரீவா, நீ குரங்கு ராஜ்யத்துக்கே வந்து தலைவன், நீ வந்து இப்படி சொல்லலாமா? நீ என்ன பண்ணுற, நீயே போய் சுக்ரீவா நீயே போயிட்டு விபீஷணனை இப்போ அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய உத்தரவு. இதுக்கு ஒரு 2 ஸ்லோகங்கள் ரொம்ப பிரசித்தம். இதை வந்து சரம ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இப்போ கிருஷ்ண சரம ஸ்லோகம் எல்லாருக்குமே தெரியும், சர்வதர்மான் பரித்தியட்சே மாமேகம் சரணம் பிரஜ. அது மாதிரி ராமருடைய சரம ஸ்லோகம் யுத்த காண்டத்தில் 1 3வது ஸ்லோகம், 1 33வது ஸ்லோகம். ஆனால் இது 2ஐயும் வந்து ஒன்றா வந்து அனுபவிக்கிறது தான் வந்து நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லியிருக்கா. 2 ஸ்லோகங்களையுமே வந்து அனுபவிக்கலாம். முதல்ல வந்து மித்ரபாவேன சம்பிராப்தியம் நத்தியஜயம் கதஞ்சனக தோஷோயத்தபி தஸ்ய சாத் சதாமேதத் அகர்ஹிதம். அதாவது மித்ரபாவேன, அதாவது மித்ரனா வர வேண்டியதில்லை, மித்ரன்ற போர்வையில் ஒரு பாவத்தில் வந்தாலும் போதும், நான் அவனை கைவிட மாட்டேன், தோஷத்தோடவே வரட்டும், அதனால் என்னை இப்போ நான் கைவிட மாட்டேன். இது ஒரு ஸ்லோகம். அடுத்தது வந்து சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதச்ச யாசதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி எதத் விரதம் மம அப்படின்றது. சக்ருதேவனாக்க ஒரு முறை சரணமன் வந்துட்டாக்க அவனை அனைத்து பூதங்கள் கிட்டேருந்தும் வந்து நான் காப்பாற்றுவேன், இதனுடைய விரதம் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொன்னார். சுக்ரீவா கடைசியாக சொல்கிறார், சுக்ரீவன் போகிறான் விபீஷணை அழைச்சிட்டு வரத்துக்கு. அப்போ வந்து வந்திருக்கிறது வந்து ராவணனாக இருந்தாக்க திரும்ப இது மாதிரி மீட்டிங்லாம் போடவானோ, ராவணனே வந்தாலும் சரி நான் நிச்சயம் காப்பாற்றுவேன், நீ அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சுக்ரீவ மகாராஜா கிட்ட பெருமாள். இதில் ஒரு பியூட்டி பாருங்க, சரணாகதி பண்ணது விபீஷணன் தான், கூட ஒரு 4 பேர் வந்தா, 4 ராட்சசர்கள், அவளையும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டார். இதுலேருந்து என்ன தெரியறதுனாக்க, நம்ம சரணம் புகும்போது பாகவதர்களை முன்னிட்டு வந்து புகுந்தோம் அப்படின்னாக்க நிச்சயமாக வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்றது யுத்த காண்டத்தில் இருக்கிற சரணாகதி. இன்னொன்று, எல்லாம் யுத்தம்லாம் முடிஞ்சது, அதுக்கப்புறமா திருவடி வந்து பிராட்டியை போய் பார்த்து ராமர் வந்து ஜெயிச்சாச்சு, விஜயராகவனா வந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன பண்ணுறது ஹனுமானே அப்படின்னு சொல்லி பிராட்டி கேட்குறா. அப்போ வந்து சொல்கிறார், ஒன்றும் இல்லை, உங்களை வந்து இத்தனை காலம் வந்து துன்புறுத்தினாலே இந்த அரக்கிகள், அவரெல்லாம் என் கையிலே வச்சு நான் நசுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சீதா சொல்கிறா, இல்லை கிடையாது, அவள் என்ன பண்ணுவா, ராவணன் சொல்லவே அவள் பண்ணா, நாளைக்கே விபீஷணன் வந்து எனக்கு ஜோரா அலங்காரம் பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா பண்ணி வைக்க போறா, இவள் என்ன சம்பளத்துக்கு வேலை பார்த்தா, தப்பு பண்ணாதவா தான் யார், எல்லாரும் தான் தப்பு பண்ணியிருக்கா. இந்த இடத்துல பாருங்க, அரக்கிகள் சரணாகதியே பண்ணலை, சரணாகதி பண்ணாக்க பெருமாள் காப்பாற்றுவார், சரணாகதியே பண்ணலை அப்படின்னாலும் பிராட்டி காப்பாற்றுவா. அதுதான் இந்த இடத்துல இருக்கிற தத்துவம். இது மாதிரி இன்னும் பல சரணாகதிகள் இருக்குது. தசரதன் வந்து பரசுராமர் கிட்ட பண்ண சரணாகதி,
அதுக்கப்புறமா ராமரே வந்து சமுத்திரராஜன் கிட்ட படுற சரணாகதி, இது மாதிரி பல சரணாகதிகள் இருக்கு. முக்கியமான சரணாகதிகளை சுருக்கமாக அனுபவிச்சோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.